வணக்கம் நண்பர்களே. ரிஷபராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். காலச்சக்கரத்தில் 2ஆவதாக இருக்கக்கூடியதான் இந்த ரிஷபராசி. சுக்கரனோட வீடு அமைஞ்சிருக்கக்கூடியது. ஜோதிடத்தில் சில கிரகங்களுடைய நகருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதுலேயுமே சனி, ராகு, கேது, குரு இதோடைய பேச்சுங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. அந்த வகையில் ரிஷபராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இப்போ உங்களுக்கு பல கிரகங்கள் சாதகமாக இருந்தாலுமே ஒரு சில விஷயங்களை நீங்கள் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டியதாக இருக்குதுன்னே சொல்லலாம். குருவோட பார்வையை கூடவே உங்களுக்கு இருக்கிறதால ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை எச்சரிக்கையாக செயல்பட வேண்டியதாக இருக்குதுன்னே சொல்லலாம். தொடர்ந்து உங்களுக்கு எதுவெல்லாமல் நீங்கள் தொடங்கினாலுமே ஆரம்பத்தில் சின்ன சின்ன தடங்கள்ங்கிறது இல்லாமல் இருக்காது. எந்த காரியம் செஞ்சாலுமே முதல்ல ஒரு தடுமாற்றம், ஒரு தடங்கள்ங்கிறது இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் கடுமையான முயற்சி தேவைப்படுதுன்னே சொல்லலாம். எந்த நல்லதுமே நடக்கலை, தடங்கள் மட்டும்தான் வருதுன்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு இனி நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய காலகட்டங்கிறது நெருங்கி வந்திருக்குன்னு சொல்லலாம். தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள் ரிஷபராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ரிஷபராசி அன்பர்களுடைய ஒரு சிறப்பான பண்புகளை ஒரு சில வரிகளை நம்ம பார்க்கலாம். ரிஷபராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே ஒரு கடுமையான உழைப்பாளின்னு சொல்லலாம். இவங்க பார்க்கறதுக்கு இவங்க கடினமானவங்களாக தெரிஞ்சாலும் இனிமையாக பழகக்கூடிய குணம் கொண்டவங்க. அடிக்கடி மாறாமல் மனசை ஒரே நிலையில் வாழக்கூடியவங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி பெரிய மாற்றத்தை எல்லாமே இவங்க விரும்ப மாட்டாங்க. கற்பனை கோட்டை கட்டிட்டும் அதில் வாழ மாட்டாங்க. வாழ்க்கையில் நிதர்சனமான உண்மைங்கிறத தெரிஞ்சு வாழக்கூடியவங்கன்னு சொல்லலாம். வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை உங்களுக்கு ஏற்படும். இருந்தாலும் அதை எல்லாமே கண்டு இவங்க தயங்க மாட்டாங்க, தள்ளி போடவும் மாட்டாங்க. அப்போதே எதிர்நீச்சல் போட்டாவது அதை சமாளித்துடக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க. பெரும்பாலும் இந்த ராசியில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உயரமான உடலமைப்பு கொண்டிருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. உடற்கட்டை பொறுத்த வரைக்குமே இவங்கள ஒரு திடமான உடலமைப்பு கொண்டவங்க. அநேகமாக 30 வயசானாலும் ஆண் பெண் 2 பேருக்குமே உடலில் கொஞ்சம் சதை போட்ட மாதிரி தான் இருக்குன்னு சொல்லலாம். பெரும்பாலும் முகத்தில் சிக்கனம், கண்களில் அன்புங்கிறது நிறைஞ்சு வளைஞ்சிருக்கும். அழகான சிரிப்புக்கு சொந்தக்காரங்க. சுக்கிரனுக்கு ஆட்சி விட இருக்கிறதால இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு நுண்கொள்ளிகளில் அதிக ஈடுபாடு இருக்கும். மற்ற கிரக அமைப்பை பொறுத்த வரைக்குமே இவங்க சிறப்பாக இருக்கக்கூடியவங்கன்னு சொல்லலாம். ஏன்னா சுக்கிரங்கிறது உங்களுக்கு ராசி அதிபதி அமைஞ்சிருக்கிறாங்க. விடி வெள்ளின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு ராசி அதிபதி அமைஞ்சிருக்கிறது எல்லா வகையிலும் சிறப்புன்னு சொல்லலாம். நீங்கள் எல்லாத்துலேயும் பல திறமை வாய்ந்தவங்களாக இருப்பீங்க. எல்லாரையும் கவர்ந்து இருக்கக்கூடிய தோற்றத்தில் இருப்பீங்கன்னு சொல்லலாம். நண்பராக இருந்தாலும் சரி, எதிரியாக இருந்தாலும் சரி, சுமூகமாக பேசக்கூடிய குணம் இருக்கும். அதே மாதிரி ரகசியங்கிறது உங்கள் மனசில் விட்டு வெளியே எங்கேயுமே போகாது. ரிஷபராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சண்டையை கண்டா அந்த இடத்துல இருக்க மாட்டீங்க. ஆனால் வழிய வர்ற சண்டையை நீங்கள் விட மாட்டீங்க. சாது முரண்டா காடு கொள்ளாதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி தான் உங்களுக்கு கோபம் வந்துட்டா அதை அடக்கி கொள்ள முடியாத அளவுக்கு தான் இருக்கும். மற்றவங்களால அதை தாங்க முடியாதுன்னு சொல்லலாம். ரிஷபராசி அன்புகளுக்கு உங்களுடைய பொருளாதார வாழ்க்கை, திருமண வாழ்க்கைங்கிறது சிறப்பாக எப்போதுமே அமையும். திருமண விஷயத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் எப்போதுமே அக்கறை காட்டக்கூடியவங்களா இருப்பீங்க. தன்னோட துணையை பத்திரமா பார்த்துக்கொள்ளக்கூடிய குணம் கொண்டவங்க. திருமணமானதுமே தம்பதிக்கு பொறுத்த வரைக்குமே ஒற்றுமையோடு வாழக்கூடிய ஒரு மனப்பக்குவங்கிறது ஏற்பட்டுரும். ரிஷபராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே உங்கள் வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு சிறப்பான பலன் ஏற்படும். மனமொத்த தம்பதிகளாக பெரும்பாலும் கடைசி வரைக்குமே வாழக்கூடிய யோகங்கிறது ரிஷபராசி அன்புகளுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். என்ன ஒன்று, உறவினர் வகையால் மட்டும்தான் உங்களுக்கு சின்ன சின்ன அவமானங்கள், பகைங்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டுகிட்டே இருக்கும். கணவன் மனைவி உறவு பொருளாதார ரீதியாக பார்க்குறப்ப இயற்கையாகவே உங்களுக்கு சிறப்பு. ஏன்னா ரிஷபராசி அன்புகள் ஒரு கடின உழைப்பாளி. எப்பேற்பட்ட வேலையாக இருந்தாலுமே தன்னோட கடின முயற்சியால் செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவங்கன்னு சொல்லலாம். ரிஷபராசி பொறுத்த வரைக்கும் காலை உருவம் கொண்டிருக்கக்கூடியதான் உங்களுடைய சின்னம். இந்த மாடு பார்த்தீங்கன்னா எப்போதுமே உழைச்சிக்கிட்டே தான் இருக்கும். தன்னோட முதலாளிக்கு மட்டும்தான் விசுவாசத்தை காட்டும். மற்றவங்க வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அவங்கள முட்டி தள்ளக்கூடிய குணம் கொண்டது. அந்த மாதிரி தான் ரிஷபராசி அன்புகள். தன்னுடைய குடும்பத்துக்கு, தன்னுக்கு மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு மட்டும்தான் விசுவாசமாக இருப்பாங்க. மற்றபடி இவங்களுக்கு பகைச்சு கொள்ளக்கூடியவங்க இவங்க எதிரில் நிற்க முடியாதுன்னு சொல்லலாம். தொடர்ந்து இவங்களை பொறுத்த வரைக்குமே இவங்களுடைய குணத்தால் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நிதானமான நேர்த்தியான போக்கு, கள்ளங்கபடம் இல்லாமல் எல்லாத்தையுமே ஒரு இயல்பான போக்காக, ஒரு யதார்த்தமான சிந்தனைங்கிறது உங்ககிட்ட இருக்கும். உறுதியான நடவடிக்கை, உண்மையான பேச்சு, ஒரு இதமாக பழகக்கூடிய குணம், இனிமையான உடன்பாடு, ஒரு சகிப்புத்தன்மை, இது எல்லாமே இவங்க வாழ்க்கையில் பல வகையில் சாதிக்கக்கூடிய தன்மைங்கிறது ஏற்படும். நினைவாற்றல் திறமை சிறப்பாக இருக்கிறதால இவங்க வாழ்வு சிறப்புன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு பாசம் மிகுந்திருக்கக்கூடிய நபர்கள் தன்னுடைய வாழ்க்கை துணையாக இருக்கட்டும், பிள்ளைகள், குழந்தைகள், தாய், தந்தைன்னு எல்லார் மேலேயுமே அதிகப்படியான பாசம் கொண்டிருக்கக்கூடியவங்க. அதுவுமே தன்னோட தாய் மேலே அதிகப்படியான பாசங்கிறது உங்களுக்கு நிறைஞ்சிருக்கும். இதனாலேயே குடும்ப உறவு பொறுத்த வரைக்குமே இவங்களால் சிறப்பாக கொண்டு வர முடியும்னு சொல்லலாம். ரிஷபராசி அன்புகள் நீங்கள் எப்போதுமே நந்தி பகவானை வழிபாடு செய்கிறது நல்லது. நந்தி பகவான் கூடவே நீங்கள் சிவபெருமான் வழிபாட்டையும் தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம்.
தொடர்ந்து ரிஷபராசி அன்புகள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ரிஷபராசி அன்புகள் உங்களுடைய வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்கக்கூடிய நபராக இருந்தா, ஜோதிட ரீதியா நீங்க உங்க வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண விருப்பப்பட்டா, இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடருடைய தொலைபேசி எண் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகங்கள், விளக்கங்கள், மேலும் உங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும்னு நீங்க நினைக்கிறப்ப தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நீங்க தீர்வு காணலாம்னு சொல்லலாம். ரிஷபராசி அன்புகளுக்கு இனி வரக்கூடிய காலங்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. இது வரைக்குமே நல்லதே நடக்கலன்னு கவலைப்பட்டவங்க கூட, நிறைய அவமானங்கள் பழிச்சொல் எல்லாமே சந்திச்சவங்களுக்கு கூட இனி உங்களுடைய சீரிய முயற்சியால் எல்லாமே சிறப்பாக இருக்க போகுதுன்னு சொல்லலாம். ஆரோக்கிய விஷயம் கூட இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த பாதிப்பு எல்லாமே நீங்கும். பெரும்பாலானவங்களுக்கு குழந்தை பேரு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. திருமணம் எல்லாமே கைகூடக்கூடிய நேரம். வேலை விஷயமா இடமாற வாய்ப்பு இருக்குது. வேலை மாற்றமும் ஏற்படலாம். அதே மாதிரி வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலம் சிறப்பாக இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, போக்குவரத்து மாதிரியான விஷயங்களுக்கு கவனமாக இருங்க. இந்த நிலம் வாங்குறது, கடன் வாங்குறது, இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக இருந்துக்கணும். அதே மாதிரி உங்கள் குழந்தைகளுக்கு, மகனுக்கோ மகளுக்கோ ஒரு திருமணம் தேர்வு செய்கிறீங்கன்னா, திருமண விஷயத்தை பொறுத்த வரைக்குமே தடங்கிறது இனி இல்லை. ஆனால் வரன் தேர்ந்தெடுக்கிறதுல கொஞ்சம் நிதானமாக இருந்து தேர்ந்தெடுங்க. குடும்ப உறவை பொறுத்த வரைக்குமே இந்த காலத்தில் ஏற்பட்டிருந்த சண்டை சச்சரவு எல்லாமே நீங்கும். அதே மாதிரி உடல் ஆரோக்கிய விஷயத்தில் இந்த வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்க பாருங்கள். மேலுமே இந்த மாதம் முழுவதுமே ராசி அதிபதி சுக்கிரன் சஞ்சாரங்கிறது உங்களுக்கு எந்த காரியம் செஞ்சாலுமே ஒரு வேகங்கிறது தன்னால் ஏற்படும். நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிங்கிறது கைகூடி வரும். இது வரைக்குமே நிறைய விஷயங்கள் உறவினர் வகையால், பகைவர்களால் நிறைய தொல்லைகள் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. புதிய நண்பர்கள் விஷயத்துலையும் இனிமேல் தொடர்ந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருந்துக்கணும். தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த காலம் சிறப்பாக இருக்குது. கடன் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி கடன் பிரச்சனை எல்லாமே இனி உங்களுக்கு படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்பு. வியாபார ரீதியாக இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி சாதகமான பலன் கிடைக்கும். கொஞ்சம் வீண் அலைச்சல் மட்டும் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அலுவலக பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் டென்ஷனுங்கிறது உண்டாகலாம். நீங்கள் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு செய்கிறத விட இஷ்டப்பட்டு அதை செஞ்சுக்கிட்டு வாங்க. தொடர்ந்து உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படும். குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, வெளியிடத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, தன்னால் இப்போ அதிகரிக்கக்கூடிய கோபத்தை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க. பேச்சுவார்த்தையில் கவனமாக இருந்துக்குங்க. கணவன் மனைவி பொறுத்த வரைக்குமே இப்போ சின்ன சின்ன வாக்குவாதங்கிறது ஏற்பட வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து நீங்கள் இந்த காலத்தில் கோபமான பேச்சு தவிர்க்க பாருங்கள். சின்ன விஷயமா இருந்தாலும் அதை பெருசுப்படுத்த வேண்டாம். பெண்களாக இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த காலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்துட்டால் போதும். மற்றவங்க பிரச்சனை தன்னால் உங்ககிட்ட வந்து சொல்லலாம். ஆனால் அது எதையுமே நீங்கள் செவி கொடுத்து கேட்க வேண்டாம். அது எல்லாமே தவிர்க்க பாருங்கள். மற்றவங்க பிரச்சனையில் தலையிடுறதை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு இந்த காலத்தில் நல்லது. மற்றபடி உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்பு எல்லாமே தேடி வரக்கூடிய நேரம்னு சொல்லலாம். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்க, விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்க, மாணவர்கள்னு எல்லா துறையில் இருக்கக்கூடியவங்களுக்குமே இந்த காலங்கிறது உங்கள் மனசில் தைரியம், தன்னம்பிக்கைங்கிறது அதிகரிக்கும். தொடர்ந்து ஒரு சின்ன சின்ன சண்டை மனப்பக்குவம் ஏற்பட்டாலுமே உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கிறது நாளுமே ஏற்படும். மாணவர்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த காலத்தில் உங்கள் மனசில் ஏற்பட்டிருந்த குழப்பம் எல்லாமே நீங்கள் போகுது. எதுவாக இருந்தாலுமே பாடங்களாக இருந்தால் கூட ஒரு முறைக்கு இருமுறை படித்து பார்த்து புரிஞ்சு படிச்சிங்கன்னா ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். நட்சத்திர ரீதியாக ரிஷபராசி அன்பர்களை எப்படிப்பட்ட பலனை பெற போகிறீங்கன்னா, கார்த்திகை 2, 3, 4 பாதங்களை உடையவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த காலத்தில் உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது. இடமாற்றம் எல்லாமே உண்டாகலாம். எதையுமே நீங்கள் திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக வெற்றிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். எட்டா கனியாக இருந்த விஷயம் கூட உங்களுக்கு இனி கையில் கிடைக்கக்கூடிய நேரம். போட்டி மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நீ படிப்படியாக குறையும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு சிறப்பாக இருக்குது. கொஞ்சம் அடுத்தவங்க பேச்சு கேட்டு செயல்படுறதை மட்டும் குறைச்சிக்கிறது நல்லது. குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களோட வாக்குவாதத்தையும் கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். மற்றபடி உங்களுக்கு இந்த காலம் ஒரு நல்ல மாற்றம் தான். மனசில் ஒரு அமைதிங்கிறது தன்னால் ஏற்படும். தொடர்ந்து இந்த காலங்கிறது இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அடுத்தடுத்து நல்ல முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு தொடர்ந்து உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலான பொறுப்பு எல்லாமே வந்து சேரும். எதையுமே கவனமாக செஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல மாற்றம் தான். பொருளாதார ரீதியாக சின்ன சின்ன சிக்கல் ஏற்பட்டாலுமே இனி அடுத்து வரக்கூடிய நாட்களுங்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. கொஞ்சம் எதிர்பாராத செலவு உண்டாகலாம். திட்டமிட்டு செயல்பட பாருங்கள். சேமிக்கக்கூடிய பழக்கத்தை நீங்கள் தொடர்ந்துட்டு வர்றது நல்லது. அதே மாதிரி உறவினர் வகையில் இந்த காலத்தில் தன்னால் உங்ககிட்ட வாக்குவாதங்களில் ஈடுபடுவாங்க. கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது தான் நல்லது. வாகனங்களில் போகும்போதும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. மற்றபடி உங்களுக்கு இந்த காலம் சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி நண்பர்களிடமிருந்து ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கு ஏற்படலாம். தொடர்ந்து உங்கள் மனசில் இருக்கக்கூடிய இந்த மனச்சோர்வு, உடல் சோர்வு எல்லாமே நீக்கிறதா நல்லது. கொஞ்சம் உங்களுடைய மூத்த சகோதரர்களுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துகிட்டு வர பாருங்கள். மற்றபடி உங்கள் வாழ்க்கையில் எந்த சிக்கல்களுமே பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படுறதுக்கு இல்லை.
மிருகஷீரிடம் நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த காலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. மற்றபடி மற்றவங்க கிட்ட பேசுகிறப்பே சரி பழகிறப்பே சரி கொஞ்சம் கவனமாக இருங்க. பேச்சு திறமைங்கிறது உங்களுக்கு இயல்பாகவே எல்லா காரியத்தையும் வெற்றியடை வைக்கும். சரியான நேரத்துக்கு தொடர்ந்து நீங்கள் தூங்க போகிறது நல்லது. சரியான தூக்கம் இல்லாமல் தான் உடல்நலத்தை பாதிப்பு ஏற்பட்டு இருக்குது. அது எல்லாமே கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். அதே மாதிரி இது வரைக்குமே கணவன் மனைவி ஏற்பட்டிருந்த சண்டை சலசலப்பு எல்லாமே இனி நீங்கும். மனக்கசப்புங்கிறது மாறக்கூடிய நேரம். இனி நீங்கள் எந்த தொழிலை செஞ்சாலுமே அது விருத்தி அடையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் உங்களுடைய பொருட்களை பத்திரமா பார்த்துக்கோங்க. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த காண சிறப்புன்னு சொல்லலாம். தொடர்ந்து இந்த ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே நீங்கள் அஷ்டலட்சுமிகளையும் வணங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும். மனோதைரியமும் கூடி வரும்னு சொல்லலாம். இந்த காலகட்டங்களும் ரொம்ப முக்கியமாக நீங்கள் முன்னோர் வழிபாடையும் குலதெய்வ வழிபாடையும் தொடர்ந்து செஞ்சுட்டு வர பாருங்கள். வீட்டில் 2 நேரமும் நீங்கள் அகழ்விளக்கு தெய்வ ஏற்றி வழிபாடு செய்கிறது ஒரு சிறந்த பரிகாரமாக அமையன்னு சொல்லலாம். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் ரிஷபராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.